கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மாடுகளை மேய்க்கும் போராட்டம் கையில் எடுத்தார். ஆனால் காவல்துறையினர் அந்த தங்கியிருக்கும் அந்த ஹோட்டலே வைத்து நிப்பாட்டுறாங்க. நேற்று நைட்டே அந்த ஊரை சேர்ந்த அந்த மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஆதரவாளர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இது அரச பயங்கரவாதம் தம்பி. இது ஒரு காலத்தில் மாடுகளுக்கு மேய்ச்சல் புறம்போக்குன்னு அரசே ஒதுக்கி கொடுத்தது. இன்றைக்கி அது இருக்கான்னா இல்லை. ஆனால் மலைகளில் நாங்கள் மாடு மேய்க்க போகிறோம் அப்படிங்கிற போது தடுப்பது மாத்திரம் இல்லை, மேய்ப்பதற்கு அனுமதிக்காமல் ஒரு இடத்தில் வச்சு அரசு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அரசு யாருக்கான அரசு? எல்லாருமே இருக்கிற அரசு மக்களுக்கான அரசா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்கே நடக்குதா, இல்லை யாரோ ஒரு முதலாளி பின்னாடி நடக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது? காலம் தொட்ட தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரையிலும் மாடு அங்கே தானே மேய்ஞ்சுது. இப்போ மாடு மேய்ப்பதற்கு நீங்கள் என்ன தடை பண்ணுறீங்க? அவனை போய் சட்டை கட்டுறது, செக் பண்ணுறது. இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் லாரியாக இருக்கிற மரத்தை வெட்டி ஏற்றிட்டு போகிறான். வனத்துறை வந்து அனுமதிக்குது, இருக்கிற ஆட்சியாளர்கள் அனுமதிக்கிறாங்க. கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் வந்து எங்களை வந்து மேய்க்க வேணாம்னு சொல்கிறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, அந்த காற்று வந்து நீங்கள் வந்து சுத்தமான காற்றா இருக்கா? இன்னைக்கு காற்றுக்கு மாநாடு நடத்த போகிறோம். இன்னைக்கு சீமானன் மாடு மேய்க்க போகிறான்னு இருக்கிற காவல்துறையை வச்சு நீங்கள் வந்து போகக்கூடாது தடுக்கிற நீங்கள் உண்மையிலேயே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு நல்ல தலைவர்னு சொன்னா இதையெல்லாம் பார்த்துக்கணுமா? வேணாமா? ஆறு செத்து போச்சு. எல்லா ஆறுகளிலையும் ரசாயனம் கலந்த கழிவுகள் கலக்கப்பட்டிருக்கிறது. அதை மக்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதற்கான முடிவு எடுத்துறீங்க. கைது பண்ணணும்னு சொல்லி நிற்கிறாங்க. அவரை தாண்டி நான் போராட்டம் செல்வேன் அப்படின்னா கைது செய்யப்படுவார். சீமானன் மேல மேலும் ஏதாவது பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் இடிமுரசு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மாடுகளை மேய்க்கும் போராட்டம் கையில் எடுத்தார். ஆனால் காவல்துறையினர் அந்த தங்கியிருக்கும் அந்த ஹோட்டலே வைத்து நிப்பாட்டுறாங்க. நேற்று நைட்டே அந்த ஊரை சேர்ந்த அந்த மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஆதரவாளர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு சீமான் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முடிவாக இருக்காங்க. என்ன காரணம் இப்படி பண்றதுக்கு? இது அரச பயங்கரவாதம் தம்பி. இது ஏன்னா உங்களுக்கு பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற போது நாம் தமிழர் கட்சி போராடும். அதன் அடிப்படையில் தான் மலைகளில் மாடு மேய்ப்பதை அங்கே உள்ள அதிகாரிகள் தடை செய்கிறார்கள், உள்ள விடமாட்டேங்கிறாங்க. அப்படின்னு தெரிஞ்சதற்கு பின்னால் மாட்டை கொண்டு போய் எங்கே மேய்க்கிறது, நானே வர்றேன் வாங்க மாடு மேய்க்கலான்னு அண்ணன் சீமான் அவர்கள் போகிறாங்க. இதை இந்த அரசு தடுத்து நிறுத்துது. நான் என்ன கேட்குறேன், மாடு மலைகளில் மேயாமல் காடுகளில் மேயாமல் எங்கே மேயும்? ஒரு காலத்தில் மாடுகளுக்கு மேய்ச்சல் புறம்போக்குன்னு அரசே ஒதுக்கி கொடுத்தது. இன்றைக்கி அது இருக்கான்னா இல்லை. ஆனால் மலைகளில் நாங்கள் மாடு மேய்க்க போகிறோம் அப்படிங்கிற போது தடுப்பது மாத்திரம் இல்லை, மேய்ப்பதற்கு அனுமதிக்காமல் ஒரு இடத்தில் வச்சு அரசு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு? இந்த அரசு யாரை மையமாக வைத்து செயல்படுது அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்க்கணும். நாங்கள் கூடங்குளம் அணு உலை, ஸ்டெர்லைட்டு, ஈத்தேன், மீத்தேனு, அதாவது ஜல்லிக்கட்டு, இதுக்கெல்லாம் போராடணும். இதுக்கெல்லாம் போராடுகிற போது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை கார்பரேட் முதலாளிகள் ஆக்கிரமித்து விட்டார்கள்.
நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். எல்லாருமே இருக்கிற அரசு மக்களுக்கான அரசா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்கே நடக்குதா, இல்லை யாரோ ஒரு முதலாளிக்கு நடக்குதான்னா, யாரோ ஒரு முதலாளி பின்னாடி நடக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இல்லை மலைகள்ல மாடு மேய்க்க வர்றதுக்கும் அந்த கார்பெட் உள்ள வர்றதுக்கு என்ன காரணம் தம்பி? மலைகள் இப்போ மாடு மேய்க்க போகிறான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மாடு மேய்க்கிறதுனால அங்கே என்ன உங்களுக்கு இழப்பு நடந்துன்னு நினைக்கிறீங்க? புதிதாக கண்ணுகள்லாம் போட்டிருக்காங்க, மரங்கள் வளர்றது கண்ணு நட்டு வச்சிருக்காங்க, மாடு மேய்ஞ்சிருன்னு ஒரு கருத்தை சொல்றாங்களே. நான் என்ன கேட்குறேன், மலைகளையும் காடுகளையும் யார் உருவாக்குனது? பறவைகள் போட்ட எச்சங்கள், விலங்குகள் எல்லாம் தான் பறவை. மனுஷனை உருவாக்குனா? எல்லாமே பறவைகள் போட்ட விதை தான் அங்கே காடுகளாக இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அரசு என்னைக்கு உள்ள புகுந்து அங்கே வனத்துறை அதிகாரிகள் வன ஊழியர்கள் போட்டதோ அன்னைக்கு இந்த காடு நாசமடைய தொடங்கியது. பாதுகாக்கத்தானே அவங்கள போட்டாங்க. பாதுகாப்பு என்கிற பெயரிலே இருக்கிற கனிமங்களை கொள்ளடிக்கிறது. மலையை போய் பாருங்க தம்பி. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் ஆரம்பிக்குது. சின்ன மலையை முதல்ல குலைகிறான், கல்குவாரிங்கிற பேரில் சின்ன சின்ன மலையை போய் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறான். அந்த பக்கம் விழுங்கிய துறைமுகத்துக்கு இங்கேருந்து கேரளத்திற்கு அங்கே இருக்கிறதுக்கு இங்கேருந்து மலைகளை வெட்டி கொண்டு போகிறான். எங்கள் ஆளுங்க நாம் தமிழ் கட்சி ஆளுங்க தான் அந்த லாரியை பிடிக்கிறாங்க, அவங்க மேலே வழக்கு. இப்படி முதல்ல நூல் விட்டு பார்க்கறது, நூல் விட்டு பார்த்து இருக்கிற கனிம வள தம்பி நான் சொல்கிறேன், சீமான் என்கிற ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்து ஒரு தலைவராக போராட விட்டால் இந்நேரம் எல்லாம் வந்திருக்கும். 8 வழி சாலை வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்க, நான் தெளிவாக இந்த அரசு மேலே நான் என்ன கேட்குறேன், மாடு மேய்ப்பதனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்குறேன். இந்த அரசு நாளைக்கு பதில் சொல்லுங்க. மாடு மலைகளில் மேய்ப்பதினால், அதாவது இந்த மண்ணிற்கு இவ்வளோ பெரிய கேடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அதாவது தொடர்ச்சியாக காலம் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரையிலும் மாடு அங்கே தானே மேய்ஞ்சுது. இப்போ மாடு மேய்ப்பதற்கு நீங்கள் என்ன தடை பண்ணுறீங்க? அவனை போய் சட்டை கட்டுறது, செக் பண்ணுறது. இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் லாரியாக இருக்கிற மரத்தை வெட்டி ஏற்றிட்டு போகிறான். அப்போ காவல்துறை, அதாவது வனத்துறை அனுமதிக்குது, இருக்கிற ஆட்சியாளர்கள் அனுமதிக்கிறாங்க, எல்லாமே அனுமதிக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி, ஐயா வீரப்பனார் இருக்கிற வரை காடு காடாக இருந்தது. அன்னைக்கு இந்த பிரச்சனைலாம் வந்ததா? மாடி மேய்க்க கூடாது. ஐயா வீரப்பனார் சரியா இருந்தார். நான் சொல்றேன், வீரப்பனார் இருக்கிற வரை காடு காடாக இருந்து மலை மலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன், கொல்லிமலை போனேன், அப்புறம் ஏற்காடு போனேன். இப்போ போய் பார்க்குற போது மலை மலையாவே இல்லை. அதனுடைய புனிதத்தன்மையே இந்த வனத்துறை கெடுத்து வச்சுக்கிறான். கோபம், அதாவது மண்டைக்கு ஏறுது கோபம். நான் சொல்றேன், மாடுகள் எங்கே மேயும் இடத்த கொடுக்க சொல்ல. நாளைக்கு நாட்டு மாடுகள் நானே வளர்க்குறது தம்பி. அந்த நாட்டு மாடுகளை நான் மலைகள் இருக்கிற மேய்ச்சல் புறம்போக்கில் தான் நான் மேய்ச்சேன். எல்லாத்தையும் நீங்கள் வேலி கட்டிக்கிட்டு ஆளுக்கு 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா எங்கே போய் நாங்கள் மேய்க்கிறது? நாட்டு மாடுகளை போய் எங்கே மேய்க்கிறது? எங்கள் மாடுகளை எங்கே மேய்க்கிறது? எல்லாம் ஜெர்சி மாடு. இப்போ பால் குடிக்கணுங்கிறான், நாட்டு மாடு பால் வேணுங்கிறான். நாட்டு மாடு பால் எங்கிருந்து வரும்? நாட்டு மாடு இருந்தால் நாட்டு மாட்டு பால் வரும். ஒரு காலத்தில் தம்பி, அதாவது இருக்கிற நாட்டு காளைகளை அவன் அப்புறப்படுத்தினான். அவங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நாட்டு காளைகள் ஜல்லிக்கட்டை நாங்கள் போராடுறது காரணம் இதுதான். எங்கள் காளைகளை அழிக்கிறான். வெளிநாட்டில் உள்ள ஜெர்சி மாட்டுடைய விந்து அணுவை எங்கள் மாட்டில் செலுத்தி அதை மரபணு மாற்றம் செஞ்சு எல்லாமே நெல், அரிசி, கோதுமை எல்லாத்தையும் மரபணு மாற்றம் மாதிரி இது வந்துருச்சு. இருக்கிற கொஞ்சம் நான் பாதுகாக்க வைத்திருக்கிற மாடுகளை நாங்கள் மேய்க்கணும்னா நீங்கள் ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அதனால் என்ன உங்களுக்கு நஷ்டம் அதை சொல்லுங்கள். மாடு என்ன இருக்கிற இப்போ நீங்கள் வளர்த்துருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன், பாதுகாப்பாக அந்த மாட்டை மேய்த்து கொண்டு வதற்கு ஆள் பின்னாடி போகிறான், பின்னாடியே போகிறான். 10 மாட்டுக்கு ஒரு ஆள், 5 மாட்டுக்கு ஒரு ஆள் போகிறான்.
போயிட்டு மேய்ச்சிட்டு வர்றதுக்கு நீங்கள் தடை செய்கிறீங்கன்னா அங்கே ஏதோ பண்ணுறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். மலைகளில் நீங்கள் ஏதோ வந்து திருட்டுத்தனம் பண்ணுறீங்க. மலைகளுடைய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு நீங்கள் வந்து எங்களை வந்து கொள்ளையடிப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் வந்து எங்களை வந்து மேய்க்க வேணாம்னு சொல்கிறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதை எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க? இதே ஒரு காரணமா? எதை தம்பி? நான் தான் குற்றம் சாட்டுறேன். எல்லாரும் கார்பரேட் முதலாளிகளுடைய கைக்கூலியாக இந்த அரசு இருக்கிறது குற்றம் சாட்டுறேன். இல்லைன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கூடங்குளை அணுவுடைய எனக்கு வேணாங்கிறேன். ஏன்னா நீங்க அனுமதிக்கிறீங்க, கொண்டு வச்சு இன்னைக்கு 8 அழகு நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க. ஹைட்ரோ கார்பன் வேணான்னு போராடுறேன், கொண்டு வந்தே தீரணுங்கிறீங்க. 8 வழி சாலை வேணான்னு போராடுறேன், எங்களுக்கு எது தேவையோ அதை மறுத்து விட்டு எங்களுக்கு எதிரான கொண்டு வர்றீங்கன்னா அப்ப என்ன அரசு இது? இப்போ நீங்க போயிட்டு சீமானனை வந்து உள்ள வச்சிட்டீங்கன்னா நாங்கள் மறுபடியும் பண்ண மாட்டோமா? இப்போ ஒரு மழை தான், இது தீவிரம் அடைஞ்சதுன்னா சீமானன் அடிமைக்க போறாரு. இப்போ இது தீவிரம் அடைஞ்சது, சீமானன் மேல மேலும் ஏதாவது பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மலைகளிலும் எல்லா நாம் தமிழ் கட்சி தம்பியும் மாடி மேய்ப்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? எத்தனை வழக்கு போடுவீங்க நீங்க? 36 லட்சம் பேர் மேல வழக்கு போடுவீங்க நீங்க? வழக்கு போட்டு இந்த நாட்டில் வந்து எந்த சிறைச்சாலையில் வந்து அடைச்சி வைப்பீங்க? எப்படி சோறு போடுவீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், மாடி மேய்க்க போறோம், மாடி எங்களுக்கு அனுமதி கொடுங்க, எங்களுக்கு மாடி மேய்க்கிறது எங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்றேன். நீங்க விட்டுட்டு போகணும். இப்போ அது மாதிரி போராட்டம் பண்ணா அங்க வந்து காவல்துறையை கொண்டு வந்து குமிச்சிருந்தது. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா காவல்துறையை கொண்டு வந்து மூச்சுறாங்க. 10 பேர் இருந்தா 100 பேர் இருக்கிறாங்க. காவல்துறை வேற எந்த வேலையும் கிடையாது தம்பி. தமிழ்நாட்டு காவல்துறை எந்த வேலையும் கிடையாது. சீமான் எங்க போறாரு? சீமான் எங்க தங்கி இருக்கிறாரு? இதே நோட்டம் விடுறதா இந்த அரசினுடைய வேலை? சொல்லுங்க பாப்போம். மாடி மேய்க்கிறது சாதாரண இது தம்பி. நீ அனுமதி கொடுத்துட்டு போனா மாடி மேய்ச்சிட்டு வர போறாங்க, அவ்வளவுதான். மழை எங்களுடைய நிலம். இல்ல இப்ப திமுக அதை வேணும்னே தான் பண்ணுதா? நீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து எடுக்கிறீங்க நடவடிக்கைகள்லாம், இது மக்களை திசை திருப்புற ஒரு வேலை, இதை சீமான் பண்ணக்கூடாதுன்னா திமுக அதை திட்டமிட்டே பண்றதுல அடிப்படையில் சொல்ல வரீங்களா? அதாவது திமுக இதை மாத்திரம் இல்லை, எல்லாமே திட்டமிட்டு பண்ணுது. அவங்களுக்கு இந்த மண்ணை பத்தியோ மண்ணினுடைய மக்களை பத்தியோ வாழ்வாதார பத்தியோ கவலை இல்லை. இந்த மக்கள் எப்படி தம்பி, இந்த நான் ஒன்று சொல்றேன், செருப்பு இல்லை காலில் போட்டிருக்க செருப்பு ஷோகேஸில் வச்சிருக்கு. இந்த அரசு சொல்றேன், குடிக்கிறோம்ல, அதாவது அந்த குடிபானங்கள் அதை வந்து ஏசியில் வச்சிருக்கு. நெல் இல்லை உணவு அதை வந்து தண்ணியில் போட்டு நாத்தா முளைச்சி வெளில வருது. இது என்ன ஒழுக்கமான அரசா? மக்களை பாதுகாக்கிற அரசா? மக்களுக்கு சேவை செய்கிற அரசா? இந்த மண்ணை பண்படுத்துகிற அரசா? சொல்லுங்க. ஏதாவது நீங்க அப்பிலிருந்து கேட்டேன்னா சொல்லுவீங்க, நாங்க வந்து கச்சத்தீவை மறுபடி கொண்டு வரோம், முல்லை பெரியாறு பாலாறு எல்லாத்தையும் கொண்டு வரோம் தான் சொல்றீங்களோ. இதுவரை கொண்டு வந்து உண்டா? கொடுத்தது நீங்க, எப்படி கொண்டு வருவீங்க? நான் என்ன சொல்றேன், எங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக நாங்கள் போராடுவதை நீங்க என்ன பண்ணணும், அது பார்க்கணும்ல. எதுக்காக சீமான் போராடுகிறார்? ஏன் நாம் தமிழ் கட்சி போராடுது? ஏன் மாடி மேய்க்கிற போராட்டத்தை பண்ணுது? ஏன் மலைகளில் மாநாடு நடத்துது? ஏன் கடலம்மா மாநாடு நடத்துது? நீங்க என்னைக்காவது ஒரு இது பண்றீங்களா? நீங்க இதை நடத்துவதற்கு என்ன காரணம் நீ யோசனை பண்ணல. இப்போ கடலம்மா மாநாடு நடத்துறோம், அப்புறம் வந்து மலைகளின் மாநாடு நடத்துறோம், அப்புறம் தண்ணீர் மாநாடு நடத்துறோம். இதெல்லாம் ஏன் நடத்துறோம்? இது எல்லாமே இந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழர் நிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலா போய் பாருங்க. கார்பரேட் முதலாளி அதானி அம்பானி இந்த இதுல வந்து 6000 ஏக்கர் வந்து காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டுறாப்புல. துறைமுகம் வஉசி துறைமுகம் இருக்கு, காமராஜர் துறைமுகம் இருக்கு, 3 துறைமுகம் இருக்கு. ஒரு துறைமுகத்தில் 50% ஏற்றுமதி இறக்குமதி ஆகுறான். 50% ஏற்றுமதி இறக்குமதி ஆகிற போது அங்க ஏதாவது தேக்கம் நிலை இருக்கா? நீங்க எதுக்கு வந்து 6000 ஏக்கர் காட்டுப்பள்ளியில் வந்து அதானிக்கு அனுமதி கொடுத்து நீங்க வந்து அந்த துறைமுகத்தை கட்ட சொல்றீங்க? காரணம் என்னன்னா, இருக்கிற கடல் இருக்கிற நிலத்தில் இருக்கிற கனிம வளங்களை சீக்கிரமா கொள்ளடிக்கணும். இந்த கடல்ல இருக்கிற எல்லாமே நாசமா போச்சு. இந்த நெகிழி பாட்டில் போய் பாருங்க, ஒரு மீன் அறுத்து பாருங்க தம்பி. மீன்ல வந்து 2 கிலோ 3 கிலோ நெகிழி இருக்கு. திமிங்கலத்துல வந்து டன் கணக்கில் நெகிழி இருக்குங்கிறான், நெகிழி பிளாஸ்டிக் இருக்குங்கிறான். அவங்க கிண்டல் பண்றாங்களே திமுக சேர்ந்தவங்க. அதாவது தண்ணிக்கு மாநாடு, மலைக்கு மாநாடு, மரத்துக்கு மாநாடு, இதுக்கெல்லாம் ஓட்டா இருக்கு அப்படின்னு திமுக சேர்ந்தவங்க. அதாவது தம்பி,
பாதிக்கப்படுகிறது என்னுடைய மக்கள். முதல்ல எங்க பாட்டன் பூட்டம் ஓட்டம்லாம் பாதிச்சா சொல்றான். அதற்கு பிறகு நான் பாதிப்புக்கு உள்ளானேன். அதற்கு பிறகு என் பிள்ளைங்க பாதிப்புக்கு உள்ளாகுது. இப்போ என்னன்னா நீங்க பார்த்தீங்க, அதாவது அடிக்கிற நம்ம சுவாசிக்கிற காத்து இருக்குல்ல, அந்த காத்து நீங்க சுத்தமான காத்தா இருக்கா? இன்னைக்கு காற்றுக்கு மாநாடு நடத்த போறோம், சுத்தமான காத்தா இருக்கா? ஆக்சிஜன் காற்று அடத்து வைத்து விற்கிறாங்களே அவனுங்க. அதான் அதாவது அதுக்குத்தான் ரெடி. இப்போ நான் என்ன சொல்றேன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த காத்தை வாங்கலாம், சிலிண்டரை வாங்கிக்கலாம். அவருக்கு ஒன்று, அவர் மகனுக்கு ஒன்று, அவர் மருமகளுக்கு ஒன்று, அக்கா துர்காவுக்கு ஒன்று, இருக்கிற செல்வி அக்காவுக்கு ஒன்று வாங்கலாம். ஏன்னா எங்கள் ஐயா அவ்வளவு ஆசியாவிலேயே 2வது பணக்காராக தமிழ்நாட்டில் இருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கார் ஐயா. அவர் முதலமைச்சர். அண்ணன் அழகிரி அண்ணன் அதாவது ரசாயன மந்திரியாக இருந்தார். அக்கா கனிமொழி அக்கா மேல்துறை இன்னைக்கு எம்பியா இருக்கிறாங்க. இவர் துறை முதலமைச்சர், புள்ள துணை முதலமைச்சர். கோடி கோடியா பணம் இருக்கு. நீங்க சிலிண்டர்ல காத்து வாங்கி சுவாசிக்கலாம். என்னை போல சராசரி மனுஷன் வாங்க முடியுமா? அப்ப நாங்க எங்களை பாதுகாத்துக்க வேணாமா? நாங்க எங்கள்கிட்ட என்ன அவ்வளவு தூரம் எங்க அப்பா எங்க பாட்டனை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, உங்க அப்பா மாதிரி. இப்ப காற்று வீணா போச்சு, நிலம் வீணா போச்சு தம்பி. நான் உண்மையிலேயே சொல்கிறேன். அதாவது எனக்கு அதை சொல்ல வெளில வரல. அதாவது மதுபானம் இருக்குல்ல, மதுபான பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, குடிச்சிட்டு போதை தலைக்கேறிய உடனே அதை போட்டு நிலத்தில் உடைக்கிறான். நிலத்தில் உடைக்கிற போது அங்கே 700 மாட்டுக்கு குழம்புல குத்தி அது மாடுடைய காடு வீணாயிடுது. நடவு செய்கிற பெண்கள், எங்களுடைய அப்பா அம்மா, ஐயா இப்போ ஸ்டாலின் ஐயா குடும்பத்திலேயோ, இல்லை அண்ணன் நேரானன் குடும்பத்திலேயோ, இல்லை ஏவா வேலு குடும்பத்திலேயோ, இல்லை பொன்முடி அண்ணன் குடும்பத்திலேயோ, இங்கே இருக்கிற சேகர் பாபா அண்ணன் குடும்பத்திலேயோ, அண்ணன் சுப்பிரமணி இருக்கிற அவருடைய குடும்பத்திலேயோ யாரும் நடவு நட போக மாட்டாங்க. அதாவது கடை எடுக்க போக மாட்டாங்க. களை எடுப்பது, நடவு நடுவது, விவசாயம் செய்வது என்னுடைய அக்காவும், என்னுடைய அம்மாவும், என்னுடைய தங்கச்சியும். அப்போ அந்த மது பெட்டிகளை உடைத்து போடுகிற போது காலில் குத்தி அது வச்சு அந்த காடை எடுக்கக்கூடிய படு பயங்கரமான நிலைக்கு என்னுடைய அக்காவும் தங்கச்சியும் அப்பனும் ஆத்தாலும் விடுவாங்க. இதை இந்த அரசு கேட்குமா? மதுபான பெட்டி உடைச்சி போடுறா இவ்வளவு நன்மை இருக்கு. நீங்க நிலத்துக்கு எடுத்தீங்களா இல்லையா? இருக்கிற ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் வருவதற்கு யார் கையெழுத்து போட்டது? ஏதோ பல கோடி அடிக்கு கீழே இருக்கிற அந்த படிவங்களில் இருக்கிற காத்தை எடுக்கணும், அதனால் பணம் வருதுன்னு நீங்க போட்ட கையெழுத்து என்னாச்சு? இப்போ தெரிஞ்சதுனால நாங்க முடிச்சுக்கிட்டோம், போராடுறோம். ஹைட்ரோ கார்பன் இப்போ கூடங்குளம் அணுகுல இருக்கு. ரஷ்யாவுடைய ஒப்பந்தத்தின்படி எந்த மாநிலமும் அது அனுமதிக்கிற தம்பி. கர்நாடகாவா அந்த அணுக்கழிவை இங்க கொட்டாதன்னா எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து இங்கே அதாவது கோலார் தங்க வயல் இருக்குல்ல, அதுலதான் அந்த அணுக்கழிவு அதை கொண்டு போய் கொட்டலான்னு ஒரு முடிவெடுக்கிற போது அங்க சொல்ற போது அந்த கர்நாடக அரசு இங்க ஒரு துளி கூட வரக்கூடாது, எங்களுக்கு அதாவது நாடு முக்கியம், மக்கள் முக்கியம்னு ஒன்னா சேர்ந்து எல்லா கட்சிகளையும் விட்டு விட்டு அந்த மாநிலத்தின் கொடியை பிடிச்சு நீங்க அந்த அணுக்கழிவை அங்கேயே புதைக்கிறாங்க. உங்களுக்கு அணுக்கழிவு எவ்வளவு பயங்கரமானது தெரியும். அதாவது அந்த சிமெண்ட் சுவர் இருக்குல்ல, அதையே அதாவது 1,00,000 கிலோமீட்டர் தொலைச்சி புதைக்கக்கூடிய, அதாவது மக்களை அழிக்கக்கூடிய பவர் அதில் இருக்குங்கிறான். நாங்க இப்படி அதாவது நடுக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்ந்துறேன். என் புள்ள இந்த மண்ணில் எப்படி வாழப்போகுது? நல்ல காற்று கிடையாது, நல்ல நிலம் கிடையாது, நல்ல நீர் கிடையாது. நீங்க இப்போ ஆத்தெல்லாம் பாருங்க, ஆற்றுல வர்ற தண்ணிலாம் பாருங்க, இருக்கிற அதாவது காவேரி ஆறு, வைகை ஆறு, அதாவது இது மாதிரி தென்பண்ணை ஆறு, எந்த ஆறை எடுத்தாலும் நொய்யல் ஆறே அழிந்து விட்டதுங்கிறான். இருக்கிற எல்லாமே ரசாயன கழிவுங்கிறான். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் போய் அதை பத்தி சிந்திச்சிருக்கீங்களா? அதை பத்தி சட்டமன்றத்தில் பேசியது உண்டா? நீங்க சீமானன் மாடு மேய்க்க போறான்னு இருக்கிற காவல்துறையை வச்சு நீங்க போகக்கூடாது தடுக்கிற நீங்க உண்மையிலேயே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு நல்ல தலைவர்னு சொன்னா இதையெல்லாம் பார்த்துக்கணுமா? வேணாமா? ஆறு செத்து போச்சு. எல்லா ஆறுகளிலையும் ரசாயனம் கலந்த கழிவுகள் கலக்கப்பட்டு இருக்கிறது, அதை மக்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதற்கான முடிவு எடுத்துருக்கீங்களா?
ஏதாவது பேசுறீங்களா? இந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது இந்த ஆற்றை பற்றி, ஆற்று நீரை பற்றி, இருக்கிற வாழ்வாதாரத்தை பற்றி ஏதாவது நீங்கள் சிந்திச்சது உண்டா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தம்பி, தெளிவாக சொல்லிட்டு போகிறேன். சீமானண்ணன் இன்னைக்கு மாடி மேய்க்கக்கூடாதுன்னு தடை பண்ணுறீங்களே, சீமானன் தடை செய்து விட்டால் இது நிறைவேறினா தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சி எல்லாருமே ஆட்டு மாட்டை ஓட்டிட்டு அதாவது மலைத்தொடருக்கு போவோம், இருக்கிற எல்லாத்தையும் மேய்ப்போம். என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இது நடக்கும், சத்தியம் இது. நீங்கள் சும்மா இது வேற கட்சினா பரவாயில்ல தம்பி, இந்த பக்கம் கை நீட்டு, இந்த பக்கம் உள்ள இருந்து அந்த பக்கம் கை நீட்டு. நான் கிடையாது. நான் சாகிற வரை என் மண்ணை மீட்டுவதற்கு, என் உயிரை கொடுப்பதற்கு, நான் மாத்திரம் இல்லை, சீமானனும் சீமானன் கூட இருக்கிற அத்தனை தளபதிகளும், ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு, மண்ணை மீட்டெடுத்து வருகிற இளைய தலைமுறைக்கு சிறப்பாக கொடுத்து போகிறது நாங்கள் எங்கள் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் சொல்கிறேன். இந்த ஆட்சி என்ன பண்ணணும்? என் மேலே ஏற்கனவே 12 வழக்கு. நான் கவலைப்படல. ஏன்னா இது என்னுடைய மண், என் பாட்டன் பூட்டன் ஓட்டன் பிறந்த மண். இந்த மண்ணுக்கு பிறகு நான் பிறந்திருக்கேன், என் புள்ள, அதுக்கு பிறகு என் பேர புள்ள வாழணும். வேற ஒருத்தவங்க நாங்கள் இப்போ குடியிருக்கலாம், எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு மண்ணு தான். நாங்கள் எப்படியாவது இந்த மண்ணை மீட்டே ஆகணும். அது எதை விலையாக கொடுத்தாலும் இந்த மண்ணை மீட்கிற முக்கியமான பொறுப்பை என்னுயிரனன் சீமான் ஏற்றிருக்கிறார். இன்னைக்கு போய் நீங்கள் மேலே அவரை கைது பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் நிற்கிறாங்க. அவரை தாண்டி நான் போராட்டம் செல்வேன் அப்படின்னா கைது செய்யப்படுவார். ஆமாம், கைது செஞ்சால் என்னவாகும்? கைது, அதான் நான் சொல்கிறேன், கைது சீமான் பண்ணார்னா மலைகள், எல்லா மலைகளிலேயும் நாங்கள் போய் மாடு மேய்ப்போம். சீமானன் மேலே போட்ட வழக்கு எங்கள் மேலே போட்டுட்டோம். நாளைக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள். இதில் தம்பி, நான் அந்த அண்ணன் தான் சொல்கிறாருல்ல, வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு. நாங்கள் பார்க்காத வழக்கு கிடையாது. என் மேலே சொல்கிறேன், என் மேலே 16 வழக்கு. என் மேலே அவர் மேலே 250க்கு மேற்பட்ட வழக்கு. இந்த வழக்கு போடுறேன், இதை தடுத்து நிறுத்துறேன், இதெல்லாம் வேற எவங்கிட்டயா சொல்லணும், எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நாங்கள் தான் எதை இழந்தாலும் பரவாயில்லை, என் மண்ணை மீட்டே ஆக வேண்டும் என்கிற, எவனும் மீட்ட மாட்டான். தமிழ்நாட்டில் தலைவர்னு சொல்கிறான்ல, நாங்கள் 30 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, எவனும் இந்த மண்ணை பற்றிய அக்கறை இல்லை. பாஜகவோட போகலாமா, காங்கிரஸ் கூட போகலாமா, இந்த கட்சியோட 10 கட்சியோட கூட்டணி அமைக்கலாமா, இந்த கட்சியோட சேர்ந்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றலாமா, அப்படி தான் சிந்திக்கிறான். தேர்தல் 4 மாதம் இருக்குது தம்பி, 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்தல் 4 மாதம் தேர்தலை வைத்து கொண்டு 234 தொகுதிகளையும் எந்த கட்சியோடும் கூட்டு வைத்துக் கொள்ளாமல் தனியாக மக்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் அறிவிச்சுட்டு இருக்காரு. என்ன அறிவிக்கல எவனுமே. தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியும் அறிவிச்சிருக்கானா வேட்பாளரை? ஆனால் தமிழ்நாட்டில் 50%, 60% வேட்பாளரை நிறுத்திட்டு அறிவிச்சினார். வேட்பாளரை நிறுத்திட்டு இன்னைக்கு மலை மேலே மாடி மேய்க்க போகிறேன்னு சொல்கிறாருன்னா அவருடைய வேலை என்னவா இருக்கும் பாருங்க. அவர் உட்காந்துட்டு தேர்தலை பற்றி சிந்திக்கக்கூடாதா? தேர்தல் வியூகம் வலிக்கிறாங்கிறானே, வகுக்கக்கூடாதா? ஏன்மா நேற்று கடலம்மா மாநாடு போடுறாரு, ஏன் தண்ணீர்கள் மாநாடு போடுற? எவனாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எவனாவது சிந்திக்கிறானா? ஏன்டா சீமான் அதாவது அறவைக்காட்டு பைய அற்ப பைய பேசுவான், பதறு பேசும். ஆனால் நீங்கள் அறிவாளிகளாக இருக்கிற நீங்கள் சிந்திக்கணுமா வேணாமா? ஏன் சீமான் கடலுக்கு மாநாடு, கடலுக்குள்ள மாநாடு போடுறாரு? ஏன் மலைகளின் மாநாடு போடுறாரு? ஏன் மரங்களின் மாநாடு போடுறாரு? ஏன் மாடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போடுறாரு? முன்னாடி போட்டோம், இப்ப மாடு மேய்க்க போறோம். மாடு மேய்ப்பதை நீங்கள் தடை செய்வீர்கள், அதற்கு மிகப்பெரிய தடையை கொண்டு வருகிறீர்கள்னா நான் குற்றம் சாட்டுவேன். நாங்கள் எங்களுடைய உறவுக்காரர்கள் அங்கு மாடு மேய்ப்பதற்கு சென்றால் நீங்கள் திருடுவது வெளிவந்துவிடும், அதனால் எங்களை தடுத்து நிறுத்துகிறீர்கள். தடுத்து நிறுத்தினாலும் தடைகளை தாண்டி நாங்கள் எங்கள் மலைகளை எங்களுக்கானதாக ஆக்குவோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஓகேண்ணா, எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றிண்ணா. தொடர்ந்து வணக்கம்.